எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என்னுடைய எவ்ரிதிங் யூ ஃபேமிலி எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 99 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எபிசோடு ஸ்டார்டிங்லேயே அந்த லேடி நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே குனிஞ்சு வந்து உடனே நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் எதுவும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பண்ண வேணாம், நான் வந்து உங்களை வந்து விளக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நானா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, நீ இந்த பேரியரை கலந்து எப்படி இங்கே நீ வந்த, இந்த இடத்துல வந்ததுக்கு உனக்கான தண்டனையை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ தான் வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நீ ரொம்ப முட்டாள்தனமாக வந்து பேசுகிறடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி போவான். உடனே அந்த லேடி என்ன பண்ணுவான்னா தன்னுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை வந்து வர வச்சு நம்ம ஹீரோவை பார்த்து வந்து அட்டாக் பண்ணுவா. இது வந்து காட் ஸ்வாட் டெக்னிக் ஆச்சு, இந்த லேடி எப்படி யூஸ் பண்ணுறா அப்படின்ற போது நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை வந்து தன்னுடைய கையாலே வந்து தடுத்து நிறுத்துவான். அதை வந்து பார்த்துட்டு அந்த லேடியை வந்து ஷாக் ஆவா. அவளை தூக்கி எறிஞ்ச போது அவள் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் வந்து நீ என்னை வந்து கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்போ ஆமாம் நான் அவனை வந்து கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவளுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் இவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண வந்து பார்க்குறீங்களா, இந்த ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணி என்னை வெளியேற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அந்த லேடி என்ன பண்ணுவான்னா அவள் பவரை யூஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி வந்து ஒரு பேரியரை வந்து கிரியேட் பண்ணுவாள். அந்த பேரியரை வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அட கடவுளே வந்து முட்டாள்தனமாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்கிறப்போ இன்னொரு ஸ்வாட் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறப்போ இது வந்து ஸ்வாட் இன்டென்ட் தானே அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட் இன்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்து நினச்சிக்கும் போது உனக்கு வந்து வெக்கமாக இல்லையா, லேடிஸ் குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பவரை வந்து யூஸ் பண்ண பார்ப்பான். நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து ஓப்பன் ஆகிருக்கு அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை வந்து ஏமாற்றிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே நீந்தி போவான். என்னையடா ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னை வந்து உருவாக்கி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி துரத்துவா. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து இதுவும் வந்து செகண்ட் பேரியர் ஃபார்மேஷன் ஆச்சு, இவகிட்ட வந்து இன்னும் எத்தனை ட்ரெஷர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீந்திக்கிட்டே வந்து போவான். உடனே அந்த லேடி என்ன பண்ணுவான்னா அவளுடைய ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே வந்து விடுவா. அது நம்ம ஹீரோ வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறப்போ என் ஸ்வாடு வந்து உன்னை கண்டுபிடிக்கண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவ்வளோ வந்து அப்படியே வேகமாக வரும்போது நம்ம ஹீரோ வந்து நீந்திக்கிட்டே இன்னொரு பக்கம் போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காலில் வந்து மோதி நிற்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா லின்சான்னு வந்து இவனை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருவா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வாயை மூடிட்டு இரு அமைதியாக இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து வெக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா லின்சானுங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறப்போ உடனே அந்த பிரின்சஸ் தான் வந்து லிட்டில் சிஸ்டர் லின்சான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தண்ணிக்குள்ளே வந்து போயிடுவான். அந்த இடத்துல வந்து பிரின்சஸ் வந்ததுக்கப்புறம் ஏன் உன் முகம் வந்து வெக்கத்தால் இந்த அளவுக்கு செவந்து இருக்கு, நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லை வேறு எதுனா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்பாங்க. அப்போ தான் நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் வந்து இந்த பிளட்டு ஸ்பிரிச்சுவல் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதனால் வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியல, அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ ஆமாம் இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நீ வந்து இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, இது வந்து உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ வெயிட் இந்த இடத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ ஒருவேளை இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லின்சான் நினைக்கிறப்போ அப்போ தான் வந்து அந்த நம்ம ஹீரோவை தாக்கணும். அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வருவா. வெளியே வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டூபிட் பையனை வந்து துரத்திட்டு வந்தேன், அவனை நீங்கள் பாஸ் பண்ணி போனான் அவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்து லேடி அங்கேருந்து கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து அந்த பிரின்சஸ் என்ன சொல்லுவானா லின்சான் கிட்ட நீ வந்து உன்னுடைய கல்டிவேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து போவா. உடனே கொஞ்சம் அவங்க எல்லாரும் போயிட்டாங்க நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பண்ண, எதுக்கு உன்னை ஸ்வாடை எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவானா அவன் வந்து வரத்தை வந்து பார்த்துட்டு அவள் உடனே தண்ணிக்குள்ளே வந்து தன்னை மறைச்சிக்கிட்டு வந்து நிற்பா. அப்போ தான் வந்து நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஸ்டூபிட் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து துரத்தி இது வந்துட்டுருக்கா, என்னை வெளியேற்ற பார்க்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவான். உடனே சரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதுக்கு நான் வந்து திருப்பி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா லின்சான் மேலே யூஸ் பண்ண கையை ஓங்குவான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய ஃபேமிலிக்கு இன்னொரு புதுசாக யாராச்சும் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.